இங்க பாரு வித்யா, இது வெறும் ஆரம்பம் மட்டும்தான். எப்ப இந்த 50,000 ரூபாய் 5 லட்சமா மாறுன்னு சொல்லவே முடியாது. உனக்கு எந்த ட்ரெஸ் பிடிக்குதோ வாங்கிக்கோ. குடிக்காரா, இவன் கிட்ட பணம் இருக்கான்னு வேற தெரியல. பிச்சைக்காரன் சிரிச்சுக்கிட்டே உள்ள போறான். இப்பவே மேடம் கிட்ட சொல்றேன். வா வித்யா வா, இங்க பாரு, செம்மையா இருக்குல்ல? இங்க இருக்கிற எல்லா ட்ரெஸ்ஸுமே அழகா இருக்கும். ஆனா கடை ரொம்ப பெருசா இருக்கு. இந்த லோக்கல் ஆளுங்க எல்லாம் வந்திருக்காங்க. அவன் சரியான குடிக்காரன். எங்க ஏரியால தான் இருக்கான். இப்பவே இந்த லோக்கல் ஆளுக்கு அவனோட தகுதி என்னன்னு காட்டுறேன். நீங்க இதோட பிரைஸ் டேக் இன்னும் பார்க்கலன்னு நினைக்கிறேன். இது டிசைனர் வேர். இது தீபாவளி சேல் கிடையாது. மேம், நான் இந்த 2-3 சாரியை ட்ரை பண்ணலாம்ல? நீ போய் ட்ரை பண்ணு. ஏன் கேட்டுட்டு இருக்க? ஒரு சாரி மட்டும் தான் ட்ரை பண்ண அலோ பண்ணுவேன். ஒண்ணுனா இது 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 ட்ரை பண்ணலாமா? இந்த Dress ட்ரை பண்ண கண்டிப்பா அலோட் இல்ல. அண்ட் ப்ளீஸ் பி கேர்ஃபுல். உங்க அழுக்கான கையால சாரியில கரைப்பற்ற போது. இத வாங்குறதுக்கு பணம் இல்ல, ஆனா டைம் பாஸ் பண்ண வந்துடுறாங்க. ஹலோ மேடம், உங்க மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? கஸ்டமர் எப்படி அசிங்கப்படுத்துறீங்க? நீ வித்யா, நீ கொஞ்சம் சும்மா இரு. பணம் தானே, இந்தாங்க பணம். உங்களுக்கு இந்த பணம் போதுமா இல்ல இன்னும் பணம் வேணுமா சொல்லுங்க. எவ்வளவு வேணும்? நீ கடையோட ஓனரை உடனே இப்ப இங்க வர சொல்லுங்க. அவங்க கிட்ட இப்ப உடனே நான் பேசணும். எஸ் சார், நான் தான் இந்த போட்டிக்கோட ஓனர். இந்த மாதிரி பொண்ணுங்களை எதுக்கு வேலைக்கு சேர்த்திருக்கீங்க? கஸ்டமரை அவமானப்படுத்துறாங்க. ஐம் so sorry சார். மேம் சாரி. சார் இங்க பாருங்க, நீங்க என்னோட கஸ்டமர், அதனால தான் ஒண்ணுமே சொல்லாம இருக்கேன். நீங்க என்னோட போட்டிக்லயே நின்னுக்கிட்டு எனக்கே Dress விக்கிறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க. எக்ஸ்ட்ரீம்லி சாரி மேம். நான் கஸ்டமர்ஸ் கிட்ட இந்த மாதிரி ரூடா பேசிருக்கவே கூடாது. இந்த மாதிரி கஸ்டமர்ஸ் கிட்ட இந்த மாதிரி தான் பிஹேவ் பண்ணணும். ஆக்சுவலி நெக்ஸ்ட் டைம் இந்த மாதிரி கஸ்டமர்ஸ் வந்தாங்கன்னா கழுத்து பிடிச்சு வெளியில தள்ளுங்க. தங்கம் வெள்ளி எல்லாம் நிறம் மாறலாம், ஆனா ஒரு குடும்பத்தோட உண்மையான பாசம் எப்பவும் மாறாது. இதை நான் முன்னாடியே உணர்ந்திருக்கலாம். நரகத்துல இருக்கிற மாதிரி இந்த ஒரு வாழ்க்கை நமக்கு வேண்டாம். நம்ம வாழ்க்கையை நம்ம முடிச்சுக்கலாம். என்ன மன்னிச்சிருங்க, நான் உங்க மேல நிறைய பாசம் வச்சிருக்கேன். வித்யா, ஹே குணால், வித்யா, ஹே வித்யா, பாப்பா பாப்பா, ஐயோ கடவுளே, நான் என்ன பண்ணுவேன்? சார் சார் ப்ளீஸ் சார் நில்லுங்க சார். என்னை யாரும் தடுக்காதீங்க. என் மனைவி கிட்ட இருந்தும் என் குழந்தைகிட்ட இருந்தும் என்னை யாராலையும் பிரிக்க முடியாது. என்ன மன்னிச்சிடு வித்யா, நான் வந்துடுறேன் செல்லுங்களா. டிம்பிள், குணா, அப்பா உங்ககிட்ட பாரு. சார் நான் உயிரோட இருக்கணும். நான் கடந்த காலத்துக்கு எப்படி வந்தேன்? 2022ல இருந்து 2010க்கு வந்துட்டேன். எப்படி? டைம் கரெக்டா தான் ஓடிட்டு இருக்கு. நான் எப்படி காலத்தை கடந்து பின்னாடி வந்தேன்? என் குழந்தைங்க உயிரோட இருக்காங்க. அப்படின்னா என் தப்ப உணர்ந்ததுனால எல்லாத்தையும் ரீஸ்டார்ட் பண்றதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. டிம்பிள், டிம்பிள், குணால், தயவு செஞ்சு குழந்தைங்களை எதுவும் பண்ணிடாதீங்க. வித்யா, நீ உயிரோட இருக்க. வித்யா, வேண்டாம் வேண்டாம், உங்களுக்கு காசு தானே வேணும். இல்ல இல்ல இல்ல, எனக்கு காசுல தேவையில்லை. இன்னையில இருந்து நான் மாறிட்டேன். குடிக்கிறது, சீட்டாடுறது எல்லாத்தையும் நிறுத்திடுறேன். சரி, அதெல்லாம் விடுங்க. நடக்காத விஷயத்துக்கு எதுக்காக வாக்கு கொடுக்கறீங்க? ப்ளீஸ், இந்த தடவை கன்ஃபார்மா தான் சொல்றேன். எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து பாரு. இதுக்கப்புறம் தப்பு பண்ண மாட்டேன். பாப்பா, அப்பா கிட்ட வா. இல்ல, பயப்படாதீங்க. ஒண்ணும் இல்லம்மா. எங்கேயாவது பெத்த அப்பாவை பார்த்து குழந்தைங்க பயப்படுவாங்களா? இப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ்றதுக்கு விஷத்தை கொடுத்து சாகிறதே மேல். வித்யா, இப்படி எல்லாம் சொல்லாது. நான் சத்தியம் பண்றேன், இந்த முகம் குழந்தைகளை பயமுறுத்தாது, அவங்களுக்கு தைரியத்தை கொடுக்கும்.
நான் எல்லா தப்பான வேலையை விட்டுறேன். எனக்கு ஒரு வாய்ப்பு கொடு. நீங்க என்னை விட்டுட்டு மட்டும் போயிடாதீங்க. இந்த வார்த்தைகளை நீங்க சொல்லும் போது அது நல்லா இல்ல, ஆனா அது உண்மையா இருந்தா ரொம்ப நல்லா இருந்திருக்கும். இந்த ஒரு தடவை நம்பு. நீயே சொல்லு என்ன பண்ணணும்னு. நான் பண்றேன். இது வரைக்கும் நான் பண்ணாததெல்லாம் பண்றேன். இப்ப நான் என்ன பண்ணணும்? நீயே சொல்லு. நீ என்ன சொன்னாலும் செய்யறதுக்கு தயாரா இருக்க. நீங்க கொஞ்சம் தள்ளியே இருங்க. நீங்க சொல்ற மாதிரி நிஜமாவே நீங்க மாறிட்டீங்கன்னு தோணுச்சுன்னா அதை நிரூபிச்சு காட்டுங்க. என்னன்னு சொல்லு. மார்க்கெட்டுக்கு போங்க, 1 கிலோ சக்கரை, டீ தூள், 3 கிலோ அரிசி வாங்கிட்டு வாங்க. சரி. இங்க பாருங்க, இந்த காசை வச்சு நீங்க பொருட்கள் வாங்காம சாராயம் குடிச்சிட்டு வந்தீங்கன்னா அப்புறம் நானும் பசங்க. இல்ல அப்படிலாம் எதுவும் நடக்காது. நான் உடனே வாங்கிட்டு வரேன். ஏய் நீல், அட என்னப்பா நீ இங்க இருக்கியா? உன்னை பார்த்து எவ்வளவு நாளாச்சு. டேய், கையில காசுலாம் வச்சிருக்க? ஆமா, அது வந்து கடைக்கு. ஏய் வா வா வா, நம்ம 2 பேரும் சேர்ந்து சரக்கு அடிச்சு ஜாலியா இருக்கலாம். நீலு வா நீலு. இல்ல, எனக்கு வேலை இருக்கு. அட நோ, இதெல்லாம் என்னது சூரஜ்? பஃப் ஸ்லீவ், போட் நெக், இதெல்லாம் நான் பல வருஷமா பார்த்துட்டு தான் இருக்கேன். இதுல புதுசா என்ன இருக்கு? மேம், நீங்க கடந்த 2 மாசமா எல்லா காஸ்டியூம் டிசைனர்ஸோட டிசைன்ஸையும் ரிஜெக்ட் பண்றீங்க. டாப் டிசைனர்ஸோட டிசைன் ரெஃபரன்ஸ் கூட உங்களுக்கு பிடிக்கல. போரிங், எல்லாமே போரிங் தான். உங்களுக்கே தெரியும்ல என்னோட அடுத்த ஃபிலிம் ஃபேஷன் அண்ட் காஸ்டியூம் ரிலேட்டட் ஆனதுன்னு. ஐ நீட் சம் நியூ டேலண்ட். நான் தேடி கண்டுபிடிக்கிறேன் மேடம். உங்களுக்கு எப்படிப்பட்ட டிசைனர் வேணும்னு சொல்லுங்க மேடம். அது எப்படின்னா, அவங்களோட ஒர்க்கிங் ஸ்டைல் பழசா இருக்கணும், பட் திங்கிங் புதுசா இருக்கணும். கண்டிப்பா யாராவது நியூ ஸ்டைல எனக்கு பிடிச்ச மாதிரி டிசைன் பண்ணுவாங்கல்ல. மார்க்கெட் எப்படி போயிட்டு இருக்குன்னு உங்களுக்கே தெரியும் மேடம். இப்போ எல்லாருமே புதுசா ஒரு ஸ்டார்ட் அப் பண்ணணும்னா பயப்படுறாங்க. அதனால ரிஸ்க் எடுக்க முடியாது. நாம ரிஸ்க் எடுக்கலாம். அப்புறம் சோனல், நீ ஃபேஷன் இன்ஸ்டிடியூட்ல தேடுறதை நிறுத்து. பெரிய டிசைனர்ஸ் பெரிய ஆபீஸ்ல தான் இருப்பாங்கன்னு எந்த புக்ல எழுதிருக்கு? உண்மையான டேலண்ட் இந்த ஊரோட ஏதோ ஒரு மூலையில இருந்து ஒரு சின்ன ரூம்ல இருந்து வெளியே வர துடிச்சிட்டு இருக்கலாம். அதுக்கு ஒரு வாய்ப்பு தான் வேணும். அண்ணா ராகேஷ் அண்ணா, எப்படி இருக்கீங்க? என்ன முன்னா, உனக்கு வேலை கிடைச்சதா இல்லையா? வா வா, இந்த குடிகாரன் கிட்ட மாட்ட வேணாம். பசங்களா, இங்க பாருங்க, நான் உங்களுக்காக என்ன கொண்டு வந்திருக்கேன்னு. இந்த டிஃபனை சாப்பிடுங்க. அம்மா, இப்ப நீங்க எதுக்காக டிஃபன் எல்லாம் கொண்டு வந்திருக்கீங்க? இவங்க இப்பதான் சாப்பிட்டாங்க. ராத்திரி சுட்ட காஞ்சு போன ரொட்டிய மறுபடியும் சூடுபடுத்தி குடுக்கற அப்படின்னு என்கிட்ட வந்து சொல்றா. இந்த பசங்களா, இத சாப்பிடுங்க. வந்து உட்காருங்கம்மா. அந்த குடிக்கிறன் தானே உன்னை அடிச்சான்? இல்லம்மா, இது பழைய காயம். வீட்டுக்கு தேவையான பொருட்கள்லாம் வாங்கிட்டு வரேன்னு போயிருக்காரு. இதுக்கப்புறம் குடிக்கவே மாட்டேன்னு சொல்லிருக்காரு. அது உண்மையா இருக்கணும்னு வேண்டிக்கிறேன். 3 கிலோ சாப்பாட்டு அரிசி, டீ தூள், அப்புறம் சக்கரை. இந்த எல்லா பொருளையும் இந்த பணத்தை வச்சு எப்படி வாங்க முடியும்? கண்டிப்பா இன்னும் கொஞ்சம் பணத்தை ரெடி பண்ணியே ஆகணும். என்ன பண்ணலாம்? இது ராஜன் தானே? பேசாம அவனை ஃப்ரெண்ட் ஆக்கிக்கலாம். அவன்கிட்ட கண்டிப்பா ஏதாவது ஒரு வேலை இருக்கும். எல்லாரும் சொல்லுவாங்கல்ல, தேவைப்படும் போது கழுதைய கூட ஃப்ரெண்ட் ஆக்கிக்கலான்னு. என்னைக்கு அந்த குடிகார பைய திருந்துறானோ அன்னைக்கே கோபாலோட வண்டி மேல ஏறி நான் டான்ஸ் ஆடுறேன். சரியா? நீ நான் சொல்றத கேக்குறியா? நீ சுரேந்திர கல்யாணம் பண்ணிக்க. அவனுக்கு சொந்தமா சலூன் இருக்கு. அதனால அவன் நிறைய பணம் சம்பாதிக்கிறான். உன்னை எப்பவும் சந்தோஷமா வச்சுக்குவான். இல்லம்மா, என்னால அது முடியாது. உன்கிட்ட நான் எதையும் கேட்க விரும்பல. இன்னைக்கு அந்த சுரேந்திர போய் சந்திக்கிறேன். அம்மா, இவர் பொருள்லாம் வாங்கிட்டு வந்துடுவாரா? இல்ல அந்த பணத்தை வச்சு குடிச்சிட்டு சீட்டாடு போயிடுவாரா? ராஜன் அண்ணா, யாரா அது? யாரா நீ? என்ன யாருன்னு தெரியலையா? நாம சின்ன வயசுல ஒரே பஸ்ல போனோம்ல, 403ஆம் நம்பர் பஸ் ஸ்கூலுக்கு. நீ கைகோட ஏரியா பையன். அதேதான். சவுரி ஏறி குதிப்பமே. பிங்கிய கூட கரெக்ட் பண்ணியே. ஏய், எங்க போற நீ? வெயிட் பண்ணு. ஏய் ஊர்மிளா, ஓ சாரி சாந்தினி, நாளைக்கு நம்ம இங்கே மீட் பண்ணலாம். ஏய் இதே துடிப்ப நிறுத்திராத. ராஜன் அண்ணா, நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்களேன். நான் என்ன கேள்விப்பட்டேன்னா, உங்க பிசினஸ்ல நல்லா போயிட்டு இருக்காம. நான் என்ன சொல்றேன்னா, என்ன வேலைக்கு சேர்த்துக்குங்க. நம்ம 2 பேரும் சேர்ந்து நல்லா பிசினஸ் பண்ணலாம். முதல்ல நான் என்ன பண்றேன்னு தெரியுமா? நான் திருட்டு பொருள்லாம் விக்கிறவன். அது உன்னால முடியாது. என்னன்னு இப்படி சொல்றீங்க? திருட்டுல என்ன மிஞ்ச ஆளே இல்ல. ஆனா உங்களுக்கு உண்மையா இருப்பேன். உங்களோட பொருளை உண்மையா வித்து கொடுப்பேன். ஏன்னா இனிமே என் குடும்பத்தை நான் ரொம்ப பத்திரமா பாத்துக்கணும். உங்களுக்கு ஓகே தானே? அப்படின்னு விக்கிறதுக்கு ரெடியா? ஃபேக்டரியில இருந்து திருடின பொருள், சோப்பு சீப்பெல்லாம் விக்கணும். இப்படி எதுவா இருந்தாலும் விக்கணும். ராஜன் அண்ணா, அது எல்லாத்தையும் வித்தா எவ்வளவு கிடைக்கும்? 500 எனக்கு. இது எவ்வளவு இருந்தாலும் உனக்கு. அதெல்லாம் சரி, எங்க விப்ப?
அங்க. தள்ளுபடி தள்ளுபடி தள்ளுபடி, எந்த பொருளை எடுத்தாலும் தள்ளுபடி. பை 2 get 1 ஃப்ரீ. இவன் வேகத்தை பார்த்தா எல்லாத்தையும் வித்துருவான் போல இருக்கே. சரிஞ்சிடுச்சு சரிஞ்சிடுச்சு சரிஞ்சிடுச்சு, வானத்துல இருந்த விலை தர வரைக்கும் சரிஞ்சிடுச்சு. பை 2 get 1 ஃப்ரீ. 2 சோப்பு வாங்குனீங்கன்னா ஒரு டவல் ஃப்ரீ. வாங்கக்கா வாங்க, வந்து பாருங்க, பாத்துக்கிட்டே நிக்காதீங்க, எடுத்துக்குங்க. வாசனை பிரமாதமா இருக்கும், ரொம்ப அருமையான சோப்பு. 2 சோப்பு வாங்குனீங்கன்னா ஒரு டவல் ஃப்ரீ. குளிக்கிறதுக்கு சோப்பு, துடைக்கிறதுக்கு டவல். நீங்க 5 சோப்பு எடுத்தீங்கன்னா வெறும் 100 ரூபாய் தான். 100 ரூபாய்க்கு வாங்கினா 2 டவல் ஃப்ரீ. இதை தொட்டு பாருங்கக்கா, எவ்வளவு சாஃப்டா இருக்குன்னு. ஆமா, ரொம்ப சாஃப்டா இருக்குல்ல. அப்ப இப்பயே வாங்கிக்கங்க, நாளைக்கு ஆஃபர் கிடையாது. ஏன்னா இன்னைக்கு எல்லா பொருளும் வித்துரும். அதனாலதான் சொல்றேன், எல்லாரும் வாங்க வாங்க, கம்மியான விலை தான், வந்து வாங்கிக்கங்க. வாய்ப்பை தவற விடாதீங்க, வந்து வாங்கிக்கங்க. அக்கா இந்தாங்க, புடிங்க புடிங்க, 5 சோப்பு 100, 5 சோப்பு 100. வாங்க வாங்க வாங்க. Go away. என்னாச்சுன்னா, நான் ஏதாவது தப்பு பண்ணிட்டேன்னா என்ன? You go away. அண்ணா, நான் ஏதாவது... நீ ரொம்ப உயரத்துக்கு போக போற. அட 500 ரூபாய் பொருள 3000 ரூபாய்க்கு வித்திருக்கியே. பலே கில்லாடியா, நீ திறமையை காட்டிட்ட. அப்புறம் இந்த மாதிரி நிறைய ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வருது, இதே மாதிரி விப்பல்ல. அப்படியாண்ணா? சரி, நான் வித்து கொடுக்கறேன். உனக்குள்ள இந்த ஃபயர் இருக்குல்ல, அது உன்னை பெரிய உயரத்துக்கு கொண்டு போக போகுது. அண்ணா, இது உங்க பங்கு. சமாளு பாய்வன். கை நிறைய பணம் இருக்கு. இந்த பணத்துல வச்சு குழந்தைங்களுக்கும் வித்யாவுக்கும் வயிறு நிறைய சாப்பாடு வாங்கி கொடுக்கணும். வீட்டுக்கு தேவையான எல்லா பொருளும் வாங்கலாம். அப்புறம் குழந்தைங்களுக்கு தேவையான ஷூ, ட்ரெஸ் எல்லாத்தையும் வாங்கிடலாம். ஏய் நீல், நண்பா, பணம் சம்பாதிக்கிறியா? அதுக்காக நான் இன்னைக்கு உனக்கு பார்ட்டி கொடுக்கறேன். இந்தா புடி. நாளைக்கு நான் பார்ட்டிக்கு வரேன். மிஸ்டர் சோப்ராக்கு இமீடியட்டா இன்ஃபார்ம் பண்ணுங்க. ஆனா மார்னிங் நீங்க கேன்சல் பண்ணிட்டீங்களே மேம். அதாவது புது டிசைனர்ஸோட புது ஐடியா கிடைக்கிற வரைக்கும் எந்த பார்ட்டிஸ்க்கும் போக மாட்டேன்னு சொன்னீங்க. ஆனா இப்ப என்கிட்ட ஒரு நல்ல ஐடியா இருக்கு. என்ன ஐடியா மேம்? நான் ஒரு நேஷனல் லெவல் கான்டெஸ்ட் ஆர்கனைஸ் பண்ண போறேன். அதுல நம்ம நாட்டுல இருக்க யார் வேணாலும் அவங்க டிசைன்ஸை ஷோகேஸ் பண்ணலாம். எந்த ரெஃபரன்ஸும் இருக்க கூடாது, எந்த டாக்ஸும் இருக்க கூடாது. பியூர் டேலண்ட் அண்ட் பேஷன். இது பிரில்லியன்ட் ஐடியா மேடம். வின்னருக்கு பிரைஸ் மணி என்ன? வினருக்கு கிடைக்க போறது முழுசா 10 லட்சம் கேஷ் பிரைஸ் மணி. அப்புறம் என்னோட அடுத்த படத்துக்கான காஸ்டியூம் டிசைனர் வேலையும் கிடைக்கும். வாவ், இட்ஸ் அமேசிங். தட்ஸ் ஜீனியஸ் மேம். இதுக்கப்புறம் இண்டஸ்ட்ரியே விழுந்துரும். அப்புறம் ஷோரா ஒருத்தரோட கனவை கண்டிப்பா நான் நிறைவேற்றுவேன். அதாவது ஒரு காலத்துல ஒருத்தர் எனக்கு பண்ண மாதிரி. எல்லாரும் சொல்லுவாங்கல்ல, அதிர்ஷ்டம் இருந்தாதான் நட்சத்திரம் ஜொலிக்கும்னு. ஆனா சில நேரங்கள்ல ஜொலிச்சுட்டு இருக்க ஒரு நட்சத்திரமும் இன்னொரு நட்சத்திரத்துக்கு வானத்துல ஜொலிக்க ஒரு வாய்ப்பை உருவாக்கி தரணும். அம்மா அம்மா, நான் அந்த பாட்டி எடுத்துட்டு வந்த ரொட்டியை சாப்பிடட்டுமாமா? எனக்கு ரொம்ப பசிக்குது. அம்மா, எனக்கும் ரொம்ப பயங்கரமா பசிக்குது. ஹே, இங்க பாரு, கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க. அப்பா இப்ப வந்துருவாரு. ஆனா அப்பா குடிக்காம வருவாரா? நான் சொல்றத நல்லா கேட்டுக்க. அந்த வித்யா என்னோட பொண்ணு மாதிரி, புரியுதுல்ல? இங்க பாரு, நீ அவளையும் அந்த பிள்ளைங்களையும் ஏத்துக்கிறேன்னு சொன்னதுனாலதான் நான் உனக்காக பேச வரேன். ஒருவேளை நீ அவங்களுக்கு கஷ்டத்தை கொடுத்தேன்னு வெயி, அப்புறம் நான் உன் கடைக்கு வந்து என் செருப்பை எடுத்து உன்னை அடிச்சு வெளுத்து வாங்கிடுவேன் சொல்லிட்டேன். அட என்ன ஆண்டி, நீங்க என்ன அந்த குடிகார மாதிரி நினைச்சிட்டீங்களா? அவங்கள பாத்துக்கிற பொறுப்பை நான் ஏத்துக்க கூடாதுன்னு நினைச்சா நான் எதுக்காக இங்க வர போறேன்? சரி வா, அவங்கள போய் பார்க்கலாம் வா. வித்யா, அம்மாடி வித்யா, வித்யா, சீக்கிரம் போய் டீ போட்டு கொண்டு வா. என் கூட யாரு வந்திருக்காங்கன்னு நீயே பாரு. அட, நான் என் வீட்லயே டீ போட்டிருப்பேன். நான் என்னத்த சொல்றது, டீ தூள் தீந்து போச்சு. இது பசங்களுக்கு பழங்களை வாங்கிட்டு வந்திருக்கேன். அட, அத பையில இருந்து எடுத்து கொடுப்பா. சீக்கிரமா எடுத்து கொடு. இதெல்லாம் உங்க ஊர்ல பழமா? இத எடுத்து உன் தலைய உடைச்சிருவோம். உள்ள வை. அந்த குடிகாரன் வந்தானா இல்லையா? குடிச்சிட்டு எங்கேயாவது சாக்கடையில விழுந்து கிடப்பான். இந்த பாரு வித்யா, இந்த சாக்கடையில இருந்து தப்பிச்சு போக உனக்கு ஒரு வழி கிடைச்சிருக்கு. இங்க பாரு, இனிமே இதுதான் உனக்கு நல்லது. அம்மா, அப்பா வந்துட்டாரு. வாங்க லத்திகா ஆண்டி.
செல்லங்களா, இங்க பாருங்க, உங்க 2 பேருக்காகவும் அப்பா புது ஷூ வாங்கிட்டு வந்திருக்கேன். இங்க பாருங்க செல்லங்களா, நல்லா இருக்கா? பிடிச்சிருக்கா? இந்தா, இது உனக்குதான். போங்க, சீக்கிரமா போய் போட்டு பாருங்க. வித்யா, இத பாரு, 1 கிலோ 70 ரூபாய்க்கு விக்கிற சாப்பாட்டு அரிசி இருக்குல்ல, அதுதான் இது. இனிமே ரேஷன் அரிசி செய்யவே வேண்டாம். இங்க பாரு, இதுல பழம் இருக்கு, அப்புறம் இதுல காய்கறிகளா இருக்கு. எல்லா பொருளும் வாங்கிட்டு வந்துட்டேன். இதுக்கப்புறம் நமக்கு கடையில கஸ்டமர்ஸ் வந்திருப்பாங்க. இன்னைக்கு சூதாட்டத்துல பணத்தை ஜெயிச்சுட்டு வந்திருக்கான், நாளைக்கு தோத்துருவான், மறுபடியும் பிள்ளைங்களை பட்டினி போட்டுருவான், பொண்டாட்டி பிள்ளைங்களை அடிப்பான். அதானே? அட கடவுளே, இவங்கள நான் சுத்தமா மறந்தே போயிட்டேனே. இல்ல ஆண்டி, இல்ல, இனியோட எல்லாமே முடிஞ்சது. நான் குடிக்க மாட்டேன், சீட்டு விளையாட மாட்டேன், இதுக்கப்புறம் இவள நான் அடிக்கவும் மாட்டேன். அப்புறம் ஆண்டி, நான் ஒரு விஷயத்த மறந்தே போயிட்டேன். என் பெட்டு கீழே ஒரு பாட்டில் இருக்கு, பாதி இங்கிலீஷ் சரக்கு. அதை நீங்க எடுத்துக்கங்க, எனக்கு தெரியும். அப்பப்ப நீங்க கொஞ்சம் லைட்டா போடுவீங்கல்ல. ஏய், யார பத்தி என்ன சொல்ற? நீ வச்சிருக்கிற அந்த பாதி இங்கிலீஷ் சரக்க புடிச்சு வாழணுங்கிற நிலைமை இந்த லத்திகாவுக்கு இன்னும் வரல. தப்பான வழியில வர்ற பணத்தை வச்சு நான் ஒண்ணும் வாழ மாட்டேன், புரிஞ்சுக்க. நீல், உண்மையை சொல்லுங்க, இவ்வளவு பொருட்கள் வாங்க பணம் எங்க இருந்து கிடைச்சது? வேலை செஞ்ச வித்யா, உண்மையாவும் நேர்மையாவும் வேலை செஞ்சேன். நம்பு, உன் மேல சத்தியமா. ஏய், அவ மேல பொய்யான சத்தியம் எல்லாம் பண்ணாதடா. எனக்கு மட்டும் கோபம் வந்தது, உன்னை என்ன பண்ணுவேன்னே தெரியாது. அப்போ உங்க மேல சத்தியம். கையடுறா. அப்போ என்னோட நிலைமை இன்னும் மோசமாகல. நான் இன்னும் 50 வருஷத்துக்கு மேல வாழ்வேன். 50 என்ன 70 என்ன, நீங்க இன்னும் 100 வருஷம் கூட வாழ்வீங்க. ஏன்னா நான் போய் சத்தியம் பண்ணல ஆண்டி. தயவு செஞ்சு என்ன நம்புங்க. அது என்னன்னா, நான் முதல் தடவை வேலை செஞ்சு சம்பாரிச்சிட்டு வந்து வாங்கிட்டு வந்து கொடுக்கறத பாக்குறீங்களா, அதான் நீங்க நம்பல. ஆனா ஒன்னும் பிரச்சனை இல்ல, பரவாயில்ல. உங்களுக்கு என் மேல கொஞ்சம் கொஞ்சமா நம்பிக்கை வந்துரும். அது சரி, இவர் யாரு? வணக்கம். நான் வந்து இவரு ரொம்ப பெரிய ஆளு. நம்ம மார்க்கெட்ல இவருக்கு ஒரு பெரிய சலூன் கடை இருக்கு. இங்க பாரு, நீ 1 மாசத்துல சம்பாதிக்க முடியாதத இவர் ஒரே நாள்ல சம்பாதிச்சிருவாரு. அப்புறம் இவர்தான் என் வித்யாவுக்கு பொருத்தமான ஆளு. என்ன பேசுறீங்க நீங்க? இவ என்னோட பொண்டாட்டி. நீங்களே பாருங்க, இதுக்கப்புறம் எப்பவுமே என் வித்யாவையும் என் குழந்தைங்களையும் பட்னியா இருக்க விடவே மாட்டேன். நான் சத்தியம் பண்ணி சொல்றேன். என்னென்ன பொய் சொல்றான் பாரு. ஆனா இன்னைக்கு இவர் கண்கள்ல எனக்கு உண்மை தெரியுது. அட கடவுளே, இவ தம் புருஷனை கண்மூடித்தனமா நம்புறதை எப்பதான் நிறுத்த போறாளோ? எனக்கு எதுவும் புரிய மாட்டேங்குது. புரிய போங்க. இன்னும் என்ன நின்னு பாத்துட்டு இருக்க? என்ன படமா ஓட்டிக்கிட்டு இருக்காங்க? வந்து தொலை. ஹே வித்யா, நீ போய் உட்காருமா. ஏ செல்லங்களா, இன்னைக்கு அப்பா தான் சமைச்சு கொடுக்க போறேன். ஓகே? அப்பா சமைக்க போறீங்களா?